வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷனோட ஜூன் எக்ஸாமோட லாஸ்ட் பேப்பர் எக்கனாமிக்ஸ். பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மேக்ஸ்க்கு வந்து நான் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சோடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் மேக்ஸ் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி மேக்ஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொன்னதுனால இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பசங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் 75 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியுது எங்களால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னும் வந்துகிட்டே இருக்குது கால்ஸு. ஸோ 75 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும் இந்த பேப்பரில். நல்லா படித்த பசங்க, அட்லீஸ்ட் 2300 2400 கொஷின்ஸ் போட்டு பார்த்த பசங்க வந்துட்டு 93 to 94 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு அபோவ் ஆவரேஜ் பசங்க அப்படின்னும் போது, அபோவ் ஆவரேஜ்னா நல்லா படிப்பாங்க அந்த பசங்க அப்படின்ற பசங்க வந்து 75 to 80 அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எக்ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது, அதாவது ஒரு கிளாஸில் எப்பவுமே ஒரு 5-6 பேர் அப்படி இருப்பாங்கல்ல, செம்மையாக படிப்பாங்கன்ற மாதிரி, அந்த பசங்க வந்துட்டு 93 94 மார்க்ஸே அட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. சில 1-2 பேர் 100 மார்க்ஸே அட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. பட் ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் என்ன இருந்துச்சுன்னா, நியூ சிலபஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 கொஷின்ஸ் வந்து நியூ சிலபஸில் இருந்தது. ஆனால் லைக் எக்ஸாக்டாக 50-50ன்ற மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு நியூ சிலபஸ் கொஷின். எப்படியும் ஒரு 5 கொஷினாவது எக்ஸ்ட்ரா இருந்திருக்குன்ற மாதிரி. ஏன்னா எக்ஸாமிக்ஸில் நிறைய டைம் இருக்கும். எக்ஸாமே 3:30 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour டைம் இருக்கும். அதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பசங்க 2 பசங்க. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி நியூமரிக்கல்ஸ்லேருந்து ஒரு 5-6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் டஃபாலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு பையன் என்ன சொன்னான்னா, பிஓஎஸ் நாலேஜ் அந்த ஆப் ஒன்று இருக்கும்ல, அதில் அந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் போய் போட்டிருக்காங்க. அந்த பிஓஎஸ் போர்ட்டலில் எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும், அதில் ட்ரை பண்ணி பார்த்ததுல ஒரு 5-6 கொஷின் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பசங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஐசிஏவோட மெட்டீரியல்ஸ் ரீட் பண்ணியிருக்கணும். ஐசிஏ மெட்டீரியல்ஸ்லேருந்து அந்த வேர்டிங்ஸை தான் அப்படியே கொஷினாக மாற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. வெறும் புக் பேக்லாம் படிச்சிருந்தா போகாதுன்ட்டு. பட் நம்ம ஸ்கேனர்ஸோ இல்லைனா நம்மளோட கொஷின் பேங்கோ படிக்கிற பசங்களாம் இருப்பாங்கல்ல, ஸோ ஒரு அகாடமிலையும் ஒரு ஸ்கேனர்ஸோ கொஷின் பேங்கோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி படித்த பசங்க வந்து கொஞ்சம் பெட்டராகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 75 to 80 எல்லாம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணியிருக்க முடியுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து ஓவராலாக ஆக்சுவலி ஈஸி பேப்பர் தான். இதில் வந்து கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேக்ஸாவது ஒரு மிக்சட் ரிவ்யூ வந்துச்சு. பட் எக்கனாமிக்ஸ் நான் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஸோ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் மேக்ஸ் வந்துட்டு மிக்சட் ரிவ்யூ இருந்ததுனால, ஸோ மேக்ஸில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த அட்டம் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா லாவும் நிறைய பேர் ஈஸி தான் சொன்னாங்க, அக்கௌண்ட்ஸும் நிறைய பேர் ஈஸி தான் சொன்னாங்க, எக்கனாமிக்ஸும் நிறைய பேர் ஈஸி தான் சொன்னாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது 2 வேறு கருத்தாக இருந்துச்சு. அதுக்கான 2மே அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ மேக்ஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி 50-50ன்ற மாதிரி தெரியுது அப்போது. ஸோ பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். அண்டு நான் இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு மே 2025க்கு இன்டருக்கு ப்ரீ ரிசல்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் யாரெல்லாம் வந்துட்டு பாஸ் ஆகிடுவீங்க, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறீங்களோ, யூ கேன் கம் ஃபார் தட் ப்ரீ ரிசல்ட் பேட்ச். சிஏ இன்டருக்கான மீட்டிங் ஒன்று நடத்துவேன். அதில் யூ கேன் கம் வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ் அபவுட் தி கிளாஸஸ், எப்படி போகும் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகுன்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், see you, bye bye.